அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. இந்த முறை அதிமுக முக்கியமான சீனியர் அமைச்சர் தொகுதி மாறப்போறான். விருதும் இருக்காரு. எதுக்கு மாறப்போறாரு? ஏற்கனவே அந்த தொகுதியிலான இருந்தாரு. இல்ல இந்த முறை சிவகாசியில நிக்கிறோம், சரவடியை வெடிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்கூட்டியே தன் வேலையை ஆரம்பிச்சு திமுக அரசை பத்தி பயணமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த முறை எப்படியாவது நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதிமுக ஆட்சியில வருதோ வரலையோ அதை பத்தி நமக்கெல்லாம் கவலையே வேண்டாம். இந்த முறை நம்ம எம்எல்ஏவாவது ஆயிரணும். எம்எல்ஏ பதவி இல்லாமல் நம்மளால இருக்க முடியாதுப்பா இனிமேல் வாழ்க்கையில. கண்டிப்பா எம்எல்ஏ ஆன்னு சொல்லி யாரும் தெரியுமில்ல, ராஜேந்திர பாலாஜி அவர் தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சிவகாசியில களை இறங்குது, சிங்கம் இறங்குது, அடிச்சு தூக்குது, வேட்டைக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு யார் சொல்றாங்க? ராஜேந்திர பாலாஜின் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. சரிங்க, அவர் ஏற்கனவே இங்கே 2 முறை வெற்றி பெற்று அமைச்சராக இருந்திருக்காரு. எதுக்குங்க ராஜபாளையம் போகணும்? இல்லை தலைவா, அந்த டயத்தை அண்ணனை கூப்பிட்டு இந்த சில கேஸுகள் அதனால சில அலிகேஷன் இருக்கனால தொகுதி மாறி நிற்போம் அப்படின்னு அங்கே உள்ள சில நிர்வாகிகளும் கூப்பிட்டு, அண்ணே நீங்கள் ராஜபாளையத்தில் மட்டும் நிர்ணயம் வச்சுங்க, 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் நீங்கள் ஜெயிக்கலாம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு சொல்லி கூப்பிட்டு போய் கடைசியில் அவர் காலி விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. எல்லாமே அண்ணனுக்கே தெரியுங்க, இருந்தாலும் எதுக்கு சொல்லிக்கிட்டு, அதனால எதுக்கு அங்கே போயிட்டு நம்ம சொந்த தொகுதி சிவகாசியில வந்து நிற்போம் அப்படின்னு அண்ணன் உள்ள இறங்கிட்டாரு. தக்காளி கடைக்கு போறது என்ன, வெங்காய கடைக்கு போறது என்ன, தெருவா போறது என்ன, எல்லா பக்கம் சிவகாசியை சுற்றி முடிச்சாருங்க. சிவகாசியில எந்த அட்ரஸ் எந்த தெருவை கேட்டாலும் அண்ணன் பக்காவா சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப தீவிரமா இறங்கிட்டாரு. ஏன்னா அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்றால் 3 முறை வைஸ் சேர்மன் இருந்தவர், 2 முறை எம்எல்ஏ, அமைச்சர் அப்படின்ட்டு பல்வேறு பொறுப்புகளை சிவகாசியவே அலங்கரித்தவர். அதனால அவர் அந்த தொகுதியே ஃபுல்லா அவர் உள்ள கையில வச்சிருக்காருங்க. அப்படி கையை பார்த்தாரு, இங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு, அங்க என்ன பிரச்சனை சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப செல்வாக்கானவர். ஆனால் நல்ல மனிதர், அதுல மாற்று கருத்துல கிடையாது. கண்டிப்பா மக்கள் தேவையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த 5 ஆண்டுகள் திமுக அரசாலம் இந்த சிவகாசி மக்கள் ரொம்ப இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டன. அதெல்லாம் யார்? ராஜேந்திர பாலாஜி எங்க அமைச்சர் இல்லைங்க, அவர் இப்ப அமைச்சர் இல்லையே. என்னங்க, நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். மீண்டும் அவர் வந்தால் அமைச்சர் வரக்கூடிய காலங்களில் சிவகாசி ஜப்பான்ல சின்ன ஜப்பான் சொல்றீங்க எல்லா பேரும், இதை ஜப்பானாவே ஆக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வேலைப்பாடு பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி இந்த 10 ஆண்டுகள் அப்ப என்ன பண்ணீங்க? அப்பத்தே ஜப்பான் ஆக்கலாம் சொல்லி திட்டங்கள்லாம் தீட்டிக்கிருந்தோம். திட்டங்களே ஆட்சி மாற்றம் வந்துருச்சுங்க. இன்னி வர்ற எல்லா திட்டமும் அண்ணன் பக்காவா வச்சிருக்காரு. இந்த முறை என்ன ஜப்பான்லாம் கிடையாது, அந்த ஜப்பானே சிவகாசியை வந்து பார்த்துட்டு எப்படி இந்த ஊர் இவ்வளவு டெவலப் ஆச்சுன்னு கேட்கக்கூடிய அளவிற்கு சிவகாசியை மாற்றி பண்ணிடுவோம் இறங்கிட்டாருங்க. சரி, இந்த முறை உங்களுக்கு ஆப்பனண்டா யாருங்க நிற்கிறா அப்படி போய் விசாரிச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் சார்பாக அசோகன் இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ அவர் தான் இந்த முறை சீட்டு கேட்கிறாராம். ஓரளவுக்கு அவரு வேலைப்பாடு அங்கே உள்ள ஓரளவுக்கு செல்வாக்கானவர். இல்லைன்னா மேயர் சங்கீதாவுக்கு இந்த முறை திமுக தரப்பு சீட்டு கேட்கப்படுவதாப்படுது. யாரு வேணுமா சீட்டு கேட்கட்டுங்க, வெற்றி எங்களுத்தேன். ஒரு முறை சிங்க கோபமாகி போயிடுச்சு, அதனால இவங்கள ஜெயிச்சிட்டாங்க. இந்த முறை விட முடியுமா? எப்படி மட்டும் வெற்றி பெற மட்டும் நீங்க பாருங்க, ஒண்ணுமே இங்க வேலை செய்ய முடியாது அப்படின்றாங்க. இதை பத்தி சிவகாசி மக்கள் அங்குள்ள மக்களிடம் போய், என்னங்க ஓரளவுக்கு இங்க யார் வந்தா எப்படி இருக்கும், நல்லா வெற்றி இங்க சூழல் எப்படி இருக்கு, உங்க அடிப்படை பிரச்சனை என்னவா இருக்குதுன்னு கேட்கும் பட்சத்துல எங்கள் சிவகாசியை யாருமே கண்டுக்கிறது இல்லைங்க. இங்க தண்ணியின் ட்ரையான பகுதி, நல்ல சாலை வசதியும் இல்லை. இங்க பார்த்தோன்னா எல்லா பேருமே எங்களுக்கு வேலைன்னு எடுத்துட்டோம்னா எங்களுக்கு இங்க வெடி சம்மந்தப்பட்ட வேலைகள் தான் இருக்கு. தீப்பிடி தொழிற்சாலை இல்லைன்னா வெடி தொழிற்சாலை பூரா. ஆனா எங்களுக்கு எந்த போதுமான பாதுகாப்பும் இல்லை. இது பூரா பார்த்தீங்கன்னா குடிசை சின்ன சின்ன கடைகளா போட்டு பண்றாங்க. ஆனா எங்களுக்கு உள்ள எந்த பாதுகாப்பும் இல்லை. காலையில 8 மணி 9 மணிக்கு உள்ள போனா நைட்டு 8 மணி 7 மணி ஆயிடுது வெளியே வர. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வேலை பார்க்குறோம். ஆனா வேலைக்கேற்ற ஊதியம் என்பது மிக குறைவு. அதுலேயும் இந்த 100 நாள் வேலையில பார்க்குறாங்களே, அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் கூட எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அது உயிரை பணைய வச்சு வேலை செய்கிற எங்களுக்கு அந்த தனியார் நிறுவனங்கள் இந்த மிருகங்களோட எங்களை ஆடு மாடோட மோசமாக்கக்கூடிய சூழலை உருவாயிடுச்சு. எங்களுக்கு இதெல்லாம் அரசு நடவடிக்கை எடுத்து இங்கே அடுத்து யார் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றாலும் நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரே விஷயம், எங்கள் உயிர் பாதுகாப்பு, எங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு, எங்கள் குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும். எங்களுக்கு அடிப்படை வசதிகள் எங்களுக்கு நிறைய செஞ்சு தரணுமே தவிர மற்றபடி நாங்கள் எதுவுமே கேட்கலங்க. சிவகாசினாவே வெடின்னு தெரியும், ஆனால் அதில் உள்ள ரிஸ்கெல்லாம் எங்களுக்கு தாங்க தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரிஸ்காக இருக்குது.
ஆனா இது வரைக்கும் இந்த ஆட்சியில திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் பெரு அளவுக்கு சிவகாசியை பெரிய முன்னேற்ற பாதை கொண்டு போல. தரம் உயர்ந்திருக்கு, மாநகராட்சியா இருக்கு சிவகாசி, அதுல எந்த குறையும் கிடையாது. ஆனா தனிநபர் வருமானம், அங்க உள்ள மக்களின் வாழ்வாதாரம் பார்த்தோம்னா ரொம்ப கேள்விக்குறியா இருக்கும். எங்களை சிவகாசி சிங்கப்பூர் ஜப்பானோட ஒப்பிட்டு பேசுறாங்கல்ல, அவங்களாம் ஒரு நாளைக்கு நேரடியாக கூட்டு எங்க வீடு, நாங்கள் வாழ்ற வாழ்க்கை, நாங்கள் எப்படி இருக்குமோ பார்க்க சொல்லுங்க உள்ள கலர் நிலவரத்தை. யார் ஒன்றா 1000 விஷயங்கள் பேசலாம், ஆனால் உள்ள மனதளவில் பொருளளவில் ரொம்ப கஷ்டப்படுற நாங்கள் மட்டும்தான். இனி வரக்கூடிய அரசாவது திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும், இல்லை புதுசா வந்த விஜய் வந்தாலும், இல்லை சீமானே வந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எங்களுக்கு நெருக்கமானவர்கள் கண்டிப்பா அந்த முறை வாக்களிப்போம். அது யாருன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனா யார் வெற்றி பெற்றாலும் எங்களை யாரும் நடு ஆற்றில் விடாம எங்களோட குறைகளை சரி செஞ்சா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு யாரு சிவகாசி மக்கள் ரொம்ப நீண்ட நெடியில ரொம்ப கண்ணீரோட புலம்புறாங்க. இதை பற்றி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியில கேட்கும்போது, சிவகாசியை விருதுநகர் மாவட்டத்தில் செகஜோதியா வச்சிருக்கோம். மக்களுக்கு தேவையான திட்டங்களை 2 ஆட்சி எது வந்தாலும் உடனே கொண்டு சிவகாசியிலும் கொடுப்போம். எல்லா வசதியுமே இருக்கு. உள்ள போய் தெருவை பாருங்க, அப்படியே பல இருக்கும். தண்ணியை குடிச்சு பாருங்க, மினரல் வாட்டர் தோத்து போயிடும் அப்படின்றாங்க. ஆனா அங்க உள்ள மக்கள் சொல்ற புலம்பல் சத்தம் உங்களுக்கு கேட்கறவங்களுக்கு, ஏன்னா அந்த அரசியல் கட்சியெல்லாம் பூர்ணா சொல்றது யாருமே தவற ஒத்துக்கிற மாட்டாங்க. மக்கள் மேல உரை சொல்லுவாங்க. நாங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டோம், மக்கள் யாரும் சரியா பராமரிக்கல, பாதுகாப்பா வச்சுக்கிறதுன்னு மக்கள் மேல் சொல்றாங்க. சரி, இதை பத்தி நீங்க அடுத்து வரக்கூடிய ஆட்சிகள் எப்படி இருக்கணும்னு அங்கு உள்ள மக்கள்கிட்ட கேட்கிறப்ப என்ன சொல்றாங்க, இந்த முறை நல்ல ஆட்சி அமையும் நினைக்கிறோம். அது நாங்கள் வாக்களிக்கக்கூடிய கண்டிப்பா வாக்களித்து விடுவோம். இங்க உள்ள மக்கள் எப்படி இங்க மக்கள் வாக்களிக்கிறாங்க, இல்லை இங்க ஜாதி அடிப்படையில் வாக்களிக்கிறாங்க. நாடார், மறவர், விஸ்வகர்மா, முஸ்லீம், பிற்படுத்தப்பட்டோர் நிறைய இருக்காங்க. அவங்களோட யாருக்கு யார் வாக்களிப்பாங்க, அவங்க அதிகம் வாக்களிப்பாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த தொகுதியில யார் இந்த முறை ஸ்வீட் பாக்ஸை அள்ளி இறக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. இது வரைக்கும் அப்படித்தான் கடந்த கால வரலாறு. இந்த முறை பாலாஜி இறங்குறாரு, எங்க அண்ணன் கேடிஆர் இறங்கினா எங்களுக்கு இந்த 3 மாசம் தேவையான எல்லா பிரச்சனையும் எங்க அண்ணன் தீர்த்து வச்சுருவாரு, அள்ளி தட்டிடுவாரு. மன நோகாத அளவுக்கு அள்ளி இறச்சி செஞ்சுட்டு போயிடுவாரு. பார்ப்போம் 2026 யார் அதிகமான ஸ்வீட் பாக்ஸஸ் மக்கள் மத்திய இறக்கிறாங்களோ அவர்களை சிவகாசி வெற்றி பெற முடியும் என்பதை சிவகாசி மக்கள் கூறுகிறார்கள். நன்றி, வணக்கம்.